ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை செடி நிறைய பேருக்கு வளராமல், அதாவது வெற்றிலை செடி வெயில் அதிகமாக இருக்கிறதுனால காய ஆரம்பிச்சிருது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம வச்சா காயாமல் இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதில் உள்ள பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து வெற்றிலை செடியை நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் படுற மாதிரி இடத்துல வைக்காமல் நார்மலான வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சுக்கிறணும். அதாவது வெயிலும் நிழலும் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ரெண்டுமே கலந்து இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கிறணும். அதிகமான வெயிலில் இருந்தாலே வெற்றிலை செடியோட இலைகள் ஃபுல்லாகவே காய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மஞ்சள் இலையாக வராமல் இருந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான வெயில் படுற மாதிரி இடத்துல வைக்காமல் ரெண்டுமே, அதாவது வெயிலும் நிழலும் படுற மாதிரி இடத்துல செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வலை, அதாவது க்ரீன் வலை இந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் வெற்றிலை செடியை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த செடிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது ஈரப்பதம் ட்ரை ஆகாத அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஈரப்பதம் ட்ரை ஆகிட்டாலே செடி வந்து வாட தொடங்கிடும். அதனால் வந்து ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உரம் கொடுக்கும்போது இதுக்கு இயற்கையான முறையிலே உரம் கொடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அதாவது முடிஞ்ச அளவுக்கு மண்புழு உரம் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தொழு உரம், அதாவது மாட்டு சாணம், ஆட்டு சாணம் இந்த மாதிரிலாம் நம்ம தொழு உரமாக கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும்போது வெற்றிலை செடி வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். அதாவது இலைகள் பூராமே கருகாத அளவுக்கு வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாகவே வெற்றிலை செடியை நம்ம காயாத அளவுக்கு வளர்த்துக்கலாம்.